அஸ்பால்ட் 919 வியூவர்ஸ் அப்புறம் லவ்வர்ஸ் கேம் பிளேயர் உங்களுக்கு புது அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இது வந்து போர்சி எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு புது அப்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அஸ்பாட்டில். இந்த அஸ்பாட் கார் விளையாண்டா இந்த மாதிரி டோக்கன் காயின் அப்புறம் ஸ்பெஷல் டோக்கன்லாம் கிடைக்கும். இதை நீங்கள் வின் பண்ணணும்னா அந்த காரை வச்சு அந்த டோக்கனை எடுக்கணும். ஃபஸ்ட்டு 5 டோக்கனுக்கு ஒரு காயின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 8 டோக்கனுக்கு ஒரு காயின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 10 டோக்கனுக்கு ஒரு பரிசு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். நீங்கள் இந்த விளையாட்டில் இந்த காரை வச்சு விளையாடணும். இதுக்கு டியூட்டோரியல் மாதிரி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் நார்மலாக கேமில் உள்ள கேம் பேட் கொடுக்குற மாதிரியே இதில் நார்மலாக உள்ள டச் மோடில் விளையாட முடியாது. அதாவது ஷேக்கிங் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். செல்லை அங்கிட்டு இருந்து அசைத்து விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த காரை வச்சு விளையாடும்போது இந்த காரினால் டோக்கனை எடுக்க முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ காரை நம்ம வந்து செல்லு அங்கேயும் சென்சாரில் நம்ம லைட்டாக அசைத்தாலே கார் போகும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகும். இப்போ ஒரு டோக்கன் நான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து நம்ம டோக்கன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து டோக்கனை வந்து ரொம்ப ஹார்டாக தான் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாத இடத்துல திடீர்னு இருக்கும். அதை நம்ம எடுக்கிறதுக்குள்ளே காரு அதை கடந்து போயிடும். அதாவது நம்ம ஓட்டுற காரு அந்த டோக்கனை இந்த பாருங்கள். இப்போ 3வது டோக்கன் நம்ம மிஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் தான் எடுத்திருக்கோம், 3வது டோக்கன் மிஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் கார் வந்து வேகம் குறையாமல் போயிட்டே இருக்குது. கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த பாருங்கள் 4வது டோக்கன் ஒன்று பார்த்தோம், அதுவும் எடுக்க முடியல. இப்போ டைமிங் முடிய போது நம்மளுக்கு பாருங்கள் 45 செகண்ட் கொடுத்துருக்காங்க. 35 செகண்ட், 25, 15 முடிஞ்சுது. அதாவது நம்ம டோக்கன் எடுக்க தான் நம்மளுக்கு டைமிங்கும் கூடும், டைமிங்கும் தருவாங்க விளாடுறதுக்கு. இல்லைன்னா டைமிங் குறைஞ்சி கேம் ஓவர் ஆகிடும். இப்போ 2வது நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு முயற்சியில் ஒரு டோக்கன் கிடச்சிது, அதுக்கு சில பரிசுகள் கிடச்சிது, கிஃப்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னா 2வது அட்டம்ப்டில், அதாவது 2வது முயற்சி 2வது ரேசிங்கில் எத்தனை நம்ம வின் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஆனால் பார்ப்போம் வாங்க. இதில் வந்து நம்ம ஆப்ஷனை மாற்றலாம். இப்போ நம்ம அந்த கார் கண்ட்ரோலை ஜென்ரலாக இருக்கக்கூடிய எப்போவுமே இருக்கக்கூடிய ஜெனரல் ஆப்ஷன்லேருந்து நம்ம விளாடுற மாதிரியா ஈஸியாக விளாடுற மாதிரி இந்த பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது ஃபஸ்ட்டு செகண்டு. இந்த செகண்டில் நீங்கள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மேலே உள்ள அந்த ஆன் பட்டனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெட்டுன்னு இருக்கும், அது பக்கத்தில் மிரர்னு இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ஆன் ஆஃப்ங்கிறத ஆஃப்ன்றது ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ கையை வச்சே நம்ம வந்து காரை வந்து 2, அதாவது இடது கை வலது கை 2 வச்சே விளையாடுற மாதிரி இருக்கும். அதாவது 2வது ஆப்ஷன் ஸ்க்ரீனில் 1, 2, 3 தெரியுதா, அந்த ஆப்ஷனில் இப்போது நம்மளுக்கு 2வது ஆப்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ இந்த இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் அஸ்பாட் பிளேயர் இப்போ தான் விளாடுறீங்க, புதுசாக விளாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா, புது பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் காயின் டோக்கன் பிடிக்கிற மாதிரியான ஒரு விளையாட்டுகள் இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் செட்டிங்ஸில் போய் வச்சுட்டு திரும்ப நீங்கள் விளையாடலாம். நான் இப்போ இந்த 3வது அட்டம்ப்ட், அதாவது 3வது ட்ரை பண்ணுறேன். அதாவது 3வது ரேசிங்கில் கலந்துக்கிறேன். 2 ரேசிங்கில் ஃபெயிலியர். இப்போ நான் எத்தனை டோக்கன் எடுக்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் வச்சதுனால கார் நம்ம சொன்னபடி கேட்கும். பாருங்கள் லெஃப்டில் டச் பண்ணாலே கடுமையாக வண்டி டேன் ஆகும். அதாவது பவர் ஸ்டீரிங் மாதிரி, ஸ்பெஷல் பவர் ஸ்டீரிங் மாதிரி வச்சோடனே வண்டி அங்கிட்டும் சைடில் போகும்.
இது வந்து ஜெனரலாக உள்ள ஆப்ஷனில் இந்த மாதிரி கார் வந்து வராது. ஜெனரலாக உள்ள ஆப்ஷனில் கார் ஒரே மாதிரியே போயிட்டுருக்கும். நம்ம செல்லை டச் பண்ணால் மட்டும்தான் இதாகும். இப்போ பாருங்கள், இந்த டோக்கனை ஒரு டோக்கனை விட்டுட்டோம். இப்போது ரெண்டாவது டோக்கனை விட்டா இப்போ ஒரு டோக்கனை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டோக்கனை விட்டுருக்கேன். அதாவது ஒரு டோக்கனை இது எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுவும் ஃபெயிலியர் தான். நம்ம வந்து இது வந்து டுட்டோரியலுக்காண்டி அந்த செட்டிங்ஸ் நம்ம வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ விளாண்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் இதுக்கப்புறமா 3வது ஒரு அட்டம்ப்ட் இருக்குது. அந்த அட்டம்ப்டில் நம்ம ஸ்போர்ட்ஸ் காரை எந்த மாதிரியான செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸ் வச்சா எப்படி இருக்கும் கார் அப்படின்னு பாருங்கள். இந்த காரினுடைய ஸ்மூத்து ப்ளஸ்ஸு நம்மளுடைய அந்த அக்சசிபிலிட்டி, அதாவது காருடைய கண்ட்ரோல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து டோக்கன் கிட்ட போகிற அளவுக்கு, டோக்கனை வந்து தாண்டி போகாது. டோக்கன் கிட்ட போனாலே கரெக்டாக நம்ம காரை நம்ம கண்ட்ரோல் படி கொண்டு வந்து டோக்கனாக எடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் 1, 2, 3, அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் அந்த ஆப்ஷன். ஓகே, இப்போ 3வது நம்ம ட்ரை பண்ண போகிறோம். 3வது ரேசிங்கில் இப்போ எத்தனை டோக்கன் பிடிக்கன்னு மட்டும் பாருங்கள். இல்லை, நம்ம ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். 2 அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ 3வது அட்டம்ப்ட் இது பாருங்கள். இது எப்படி போகுதுன்னு பாருங்கள். நம்ம கை விரலை வச்சு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கார் பக்கத்தில் வச்சாலே கார் கரெக்டாக அதனுடைய ஸ்டீரிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ரைட் சைடில் நம்ம திருப்பினா ரைட் சைடில் போகும். பாருங்கள், டோக்கன் எவ்வளோ இலகுவாக பிடிக்குன்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட பாருங்கள், காரியம் நம்மளுடைய கண்ட்ரோல், நம்மளுடைய செல்ஃப் படி கேட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த டோக்கனை ஒன்றா பிடிச்ச பாருங்கள். ஒரு டோக்கனை பிடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் டோக்கன் பிடிச்சிருக்கேன். எவ்வளோ வேகமாக போனாலும் நம்மள்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது. இந்த 2வது டோக்கன் பிடிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த ஆப்ஷன் பாருங்கள். 3வது டோக்கன் நம்ம வந்து இந்த மாதிரி டோக்கன் ப்ளஸ் கார் அன்லாக்டு கேம் விளாடும்போது, கார் அன்லாக் பண்ண ஸ்பெஷல் ஈவெண்ட் விளாடும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி மேனுவல் ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அது வந்து சென்சார் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது. இது வந்து செகண்ட் மேனுவல் ஆப்ஷனு. இது ரொம்ப அருமையாக இருக்கும் மேனுவல் ஆப்ஷன். ஆனால் கொஞ்சம் நீங்கள் பிகினராக இருந்தோன்னா இந்த இது விளையாட முடியாது. பிகினருக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வராது. இருந்தாலும் இந்த டோக்கன் எடுக்கிற மாதிரியான கேம்கள் கார் அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் போதுமானது. நன்றி. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நம்ம A to Z மைண்ட் வாய்ஸ் சேனலில் போடக்கூடிய அத்தனை வீடியோக்களுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பின்தொடருங்க. பாய், தேங்க்யூ.